அனைவருக்கும் வணக்கம். ஆதிசிவந்தி சித்தம் வேடுமையின் சார்பாக உங்களை பொதுவாக தோஷங்களில் நிறைய இருக்குது. அதில் ஒரு வகை பார்த்திங்கன்னா முடக்கு ராசி அப்படின்னு ஒரு கான்செப்ட். ஒரு ஜாதகத்தில் ஒரு குறிப்பிட்ட பாவகம் முடங்கி போச்சு அப்படின்னா அந்த பாவத்துடைய காரகத்துவங்கள், கிரக காரகத்துவங்கள், அந்த பாவத்தில் அமர்ந்த கிரகங்கள், இதனுடைய காரகங்கள், சுப அசுப பலன்கள் சொல்லக்கூடிய அனைத்துமே ரொம்பவும் அப்படி ஸ்டப்பாக இல்லை. சரிங்களா? அந்த வாழ்க்கையில் ஜாதகத்தில் அந்த பாவகம் என்ன பலம் பெற்றால் கூட ஜாதகருக்கு அந்த பலன் என்பது நடக்காமலே போகுது. உதாரணத்துக்கு 7ஆம் அதிபதி உச்சம் 10ஆம் அதிபதியோடு சம்மந்தப்படுறாரு. சரிங்களா? அப்போ அந்த ஜாதகருக்கு திருமணத்துக்கு பின் தொழில் அமைய வாய்ப்பு உண்டு. சரி, ஆனால் அந்த ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி 7ஆம் இடம் பாவகம் முடக்கு ராசியாக வந்துடுச்சு. சரிங்களா? இப்போது இதை தெரிஞ்சுக்காமல் நம்ம திருமணத்துக்கு பின் சுபபோகத்தோடு இருப்பார் அப்படின்னு சொன்னோம்னா அந்த பலன் வந்து தப்பாயிடும். அந்த ஜாதகருக்கு 7ஆம் அதிபதியோ இல்லை 7ஆம் பாவகமோ முடங்கி போயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அதற்கான பலன்கள் ஜாதகர் அனுபவிக்க முடியாது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பான்மையாக அந்த ஜாதகருக்கு 7ஆம் பாவத்துடைய காரகத்துவங்கள், கூட்டு தொழில், நண்பர்கள், கலத்திரம், மனைவி, ரகசிய சேமிப்பு, போகஸ்தானம், இது எதுவுமே ஜாதகருக்கு திருப்தியான ஒரு நிலையை கொடுக்காது. மேலும் அதை சார்ந்த பலன்கள் என்பது ஜாதகருக்கு கிடைத்தாலும் அது இஷ்டப்படாது. சரிங்களா? அது ஒரு ஜாதகத்தில் முடக்கு ராசி, முடக்கு விழுந்த அதிபதி, அந்த முடக்கு ராசியில் அமைந்த கிரகங்கள், அந்த குறிப்பிட்ட தசாபுத்தியில் அந்த சுப பலன்களை ஒரு ஜாதகருக்கு பெரும்பான்மையாக நடைபெறாது அப்படிங்கிறது உங்களோட ஜாதகத்தை நன்றி.